எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீ போய் கொடுத்த நகையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு வா. உனக்கு புரியாதுடி. மகாவை குத்தம் சொல்றத மட்டும்தான் நீ பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க. அவ செஞ்ச நல்லதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. செல்வத்தை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில யாரோ ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம அத்தனை பேர் அங்க இருந்தோம். ஆனா யாருமே அவனை காப்பாத்தணும்னா அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே மகாதான் காரணம்னு அவளை திட்டி தீக்கறதுல தான் நம்ம குறியா இருந்தோம். அந்த நேரத்துக்கு மட்டும் மகா வரல, இல்ல அவ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம செல்வத்தை நம்ம உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. அவனை காப்பாத்தி கொடுத்த மகாவையும் அவ குடும்பத்தையும் நாம நன்றியோட நினைச்சு பார்க்கணும்டி. அவங்க பொண்ணு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம அல்லாடுறாங்க. அதை கண்கூட பார்த்துட்டு கையில நகை இருந்தும் அதை பத்திரப்படுத்திக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்புடி. நாம கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஆண்டவன் நமக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப கை கொடுப்பான். நீ உன்னை மாத்திக்கோ வெண்ணிலா. பழைய வன்மம்லாம் நமக்கு வேண்டாண்டி. என்னடி அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, ரொம்ப நாளா கோமால இருந்துட்டு நினைவு திரும்பினதும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி புதுசா ஒண்ணு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆமாடி, உன் கூட சேர்ந்து இத்தனை நாளா நான் கோமால தான் இருந்தேன். இப்ப கோமால இருந்து தெளிஞ்சு வந்துட்டேன். என்ன மாதிரி நீயும் மாறணும்டி. நீ மாறிட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா என்ன மாத்தணும்னு நினைக்காத. உனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என்ன கூட வச்சுக்கிட்டு இப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன கெட்டவளாக்க பாக்குறீங்க. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தாமா இருப்பேன். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது.